வணக்கம். நான் சைதி மீனா. இன்றைக்கி நாம் ஒரு எம்ஜிஆர் பாட்டு தாங்க பார்க்க போகிறோம். இது ஜப்பான் எக்ஸ்போவில் எடுத்த உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற படத்தில் நம்ம வாத்தியாரோட பாட்டு. ரொம்ப உற்சாகமான பாட்டு. அவர் பாட்டுலலாம் குழந்தைகள் இல்லாமல் இருக்காது. இதில் ஏராளமான குழந்தைகள். சூப்பராக இருக்கும் பாட்டு. கூட சேர்ந்து பாடணும். சரியா? பாடுமா? சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. இது பல்லவிங்க. அடுத்த சரணம் பார்த்தீங்கன்னா, அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும், ஆசை இல்லா மனிதர் தம்மை துன்பம் எங்கே நெருங்கும், பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே உள்ளம் மயங்கும், பூவை போலே சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும். இது ஃபஸ்ட்டு சரணங்க. ரெண்டாவது சரணம் பார்த்தீங்கன்னா, முள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை, சிப்பிக்குள்ளே பிறந்ததாலே முத்துக்கு என்ன சிறுமை, எங்கே நன்மை உண்டோ எங்கே நன்மை இருந்த போதும் ஏற்றுக்கொள்ளும் உலகம், அங்கே தழுவிக்கொண்டு போற்றும் நல்ல இதயம், சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. மூணாவது சரணம் பார்ப்பங்களா? 1973 வந்த பாட்டு இது. ஆனால் அந்த லைன் பாருங்கள், அந்த கடைசி சரணம், அதெல்லாம் இன்றைக்குமே கண் கூட நடக்க போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த அளவுக்கு தான் நம்ம முன்னேறி இருக்கிறோம் இல்லைங்களா? வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும், காற்றில் ஏறி பயணம் செல்ல பாதை அங்கே இருக்கும், எங்கும் வாழும் மழலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும், இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும், சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. இந்த பாட்டுக்கு வரிகளுக்கு ஏற்ற மாதிரி படங்களை செலக்ட் பண்ணி போட்டேன். அதில் 1-2 குழப்பமாக தான் இருக்குது. அது எங்கெங்கே என்னென்ன நவீனமான விஷயங்கள் இருக்கோ அதையெல்லாம் நம்ம மக்கள் திலகம் தேடி எடுத்து தன்னுடைய படங்களில் செய்கிற அளவுக்கு அந்த காலத்துலேயும் அவர் விஞ்ஞான ரீதியாக அறிவுத்திறனோடு இருந்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த நவீன டெக்னாலஜியை பற்றி சொல்கிறேன் நான். அந்த நவீன டெக்னாலஜியை அவர் சார்ந்த அந்த சினிமாவுக்கு கொண்டு வர்றதில் முதல் ஆளாக அவர் தான் இருந்தார். ட்ரெஸ் ஆகட்டும், இல்லை இந்த கேமராவாகட்டும், நாடு விட்டு நாடு போய் இப்படி எடுத்துகிட்டு வந்த உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆளுங்க நம்ம மக்கள் திலகம். மறக்க முடியாது. என்ன செய்ய சொல்லுங்க. சரி, இழந்துட்டோம். ஆனால் அவர் எண்ணங்கள் என்றைக்கும் நம்ம கூடயே இருக்குது இல்லைங்களா? 2 லைனு அவருக்காக சந்தோஷமாக பாடிடுவோமா? சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா,
சிக்குமங்கு சச்சப்பப்பா இந்த லைன் மட்டும் 10 தரம் வருங்க அந்த படத்தில், அந்த பாட்டில். அந்த சிக்குமங்குங்கிறது நம்மளை அப்படியே நாற்காலி நுணுக்கி கொண்டு வந்து ஆட்டமாட வைக்கும். அப்படி அது பாருங்க. ராக்கெட்டில் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போவாங்களாம் நாளைக்கு. வானத்தில் நிலாவுக்கு பள்ளிக்கூடம் போவாங்களாம் ராக்கெட்டில். அதை அன்னைக்கே சொல்லி வச்சார். கூடிய சீக்கிரம் நடக்கும் அதெல்லாம், இல்லைங்களா? சரி, போயிட்டு வரேன். நாளைக்கு இன்னொரு பாட்டோட பார்க்கலாம், எம்ஜிஆர் பாட்டோட.